ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று ஜிவி பிரகாஷோட லைவ் கன்சர்ட்ல நம்ம ஓஜி சம்பவம் சாங்கை பாடி வேற லெவல் சம்பவம் பண்ணியிருக்காங்க. அண்ட் குட் பேட் அக்லி படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஓஜி சம்பவம் ரிலீஸ் ஆகும்போது நம்ம ஏகே ஃபேன்ஸ் எல்லாம் செம்ம மாசான எதிர்பார்ப்போட வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் சம்மர் ரெஸ்பான்ஸ் அண்ட் வேற லெவல் ஹிட் அடிச்சுது அந்த பாட்டு. அதில் ரொம்பவே ஸ்பெஷலாக ஜிவி பிரகாஷும் அண்ட் ஆதிக் ரவிச்சந்திரன் இவங்க ரெண்டு பேருமே செம்ம ஃபேன் பாய் சம்பவத்தை காமிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு லைனும் சும்மா தெரியா இருந்தது. அண்ட் அதுவும் அது தியேட்டர்ல பார்க்கும்போது இன்னும் செம்ம கூஸ்பம்ப் சீனாவே இருந்தது. அண்ட் ஜிவி பிரகாஷ் படத்துக்கு லேட்டா தான் உள்ள வந்தாரு. அதுக்கப்புறமும் அவர் செம்மையான சம்பவம் பண்ணியிருந்தாரு. பிஜிஎம்மா இருக்கட்டும், சாங்ஸா இருக்கட்டும், அண்ட் ஒவ்வொரு விஷயம்லயும் அவரோட கூஸ்பம்ப் சீன்ஸ் எல்லாமே வேற லெவலா இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட் AK-64க்கும் அவர் தான் வருவாரா அப்படின்றது மிகப்பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு. ஏன்னா அஜித் சாரோட நெக்ஸ்ட் மூவி அகைன் ஆதிக் ரவிச்சந்திரன் தான் டைரக்ட் பண்ண போறாரு. அண்ட் இதே காம்போ தான் உருவாக போகுது அப்படின்ற நியூஸ் சோசியல் மீடியால செம்ம வைரலா போயிட்டு இருக்கு. அண்ட் இப்போ வரைக்கும் அது அபிஷியல் நியூஸா வெளில வரல. இருந்தாலும் நிறைய சினிமா ட்ராக்கர்ஸ் அண்ட் நிறைய யூடியூப் சேனல்ஸ்ல இது அபிஷியலா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ மேபி அதே காம்போ வந்துடுச்சுன்னா கண்டிப்பா அதுல ஜிவி பிரகாஷ் தான் உள்ள இருப்பாரு அப்படின்றது எல்லாரோட எதிர்பார்ப்பு. அண்ட் அது மட்டும் இல்லாம இப்ப AK-64 அப்படின்னு சொல்லி ஒரு மாஷப் வீடியோ வந்தது. அதை ரீட்வீட் பண்ணி லைக் போட்டிருக்காரு ஜிவி பிரகாஷ் அவர்கள். அண்ட் இதை வச்சு நிறைய பேர் கன்ஃபார்மா சொல்றாங்க, அப்ப AK-64 இவர் தான் மியூசிக் டைரக்டரா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் எழுந்திருக்கு. அண்ட் இனிமே ஜிவி பிரகாஷ் எங்க லைவ் கன்சர்ட் நடத்தினாலும் அங்க ஓஜி சம்பவம் எதிரொலிக்கும். ஏகே ஃபேன்ஸ் அந்த ஒரு சம்பவத்துக்கு ரெடி ஆகுங்க. எந்த ஒரு லைவ் கன்சர்ட் போனாலும் கண்டிப்பா ஓஜி சம்பவத்தை வேற லெவல கூஸ்பம்போட பாடிட்டு இருக்கலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ஜிவி பிரகாஷ் இப்போ ஓஜி சம்பவத்தை லைவ் கன்சர்ட்டை பாடி வேற லெவல் சம்பவம் பண்ணிருக்காரு. அதை பத்தி உங்க ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.